பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் எப்படிங்க ஃபாலோ பண்றோம்? அது நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா ஃபாலோ பண்ணணுமாங்க. உபாகமம் 8:1 வந்திருக்குதுங்க. அவருடைய கட்டளைகளை நம்ம ஃபாலோ பண்றதுக்கு சாவதானமா இருப்பதாகன்னு போட்டிருக்குதுங்க. அப்படின்னா என்னன்னா, மிகுந்த ஜாக்கிரதையா இருக்கணுமாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நமக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரம் அவரோட கட்டளைகளை ஃபாலோ பண்ண ரொம்ப யோசிப்போம். அதை விட ரொம்ப மிகுதியான சந்தோஷமான நேரங்களையும் அவருடைய கட்டளைகளை நம்ம மறந்துடுறோம். அப்படிதானங்க. அதாவது எல்லாரும் இல்லை, சிலர் அப்படி செய்தோம். அப்படிதானங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எல்லா நேரத்திலையும், நீ சந்தோஷத்தின் நேரத்துலையும் சரி, உன்னோட துக்க நேரத்துலையும் சரி, உன் நார்மல் லைஃப் ஸ்டைல்லையும் சரி, எப்பயுமே அவருடைய கட்டளைகளை மட்டும், அதாவது அவருடைய கட்டளைகள்ங்கிறது என்னென்ன, அந்த 10 கட்டளைகளை மட்டும் அவர் சொல்லலைங்க. நம்ம புதிய ஏற்பாட்டின்படி அவரை விசுவாசிக்கிறது, அவர் எனக்காக சிலுவையில் செய்து முடித்தது, இந்த காரியங்களை எப்பயும் மைண்டில் வச்சிருக்கணுமாங்க. ஒரு சந்தோஷத்துக்கோ அவர் செய்து முடித்திருக்கார், எல்லா காரியத்துக்காகவும் நம்ம நன்றி சொல்லணுமாங்க. ஒவ்வொரு துக்கத்தின் நேரத்திலும் அவர் செய்த இந்த காரியத்துக்கான பதில் அவர் செய்து முடிச்சிட்டார் நம்ம நினைக்கணுமாங்க. இப்படி நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் தாங்க கடவுள் சொல்றாரு. அப்படி நம்ம ஜாக்கிரதையா இருக்கும்போது தாங்க அந்த கானானுக்குரிய எல்லா ஆசீர்வாதமும் நம்முடைய வாழ்க்கையில மிகுதியா அடுத்தடுத்து பெருகுகிறத நம்ம பார்க்கலாங்க. தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூங்க.